ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஒன் மோர் பிடிஎஸ் வந்து கிடச்சிருக்கு அப்கமிங் சீன்ஸ்க்கானது. காவேரி வீட்டில் நம்ம குட்டி பாப்பா இருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்டை பார்க்கும்போது இது ஆன் ஸ்க்ரீனா இல்லை ஆஃப் ஸ்க்ரீனாக புரியல. ரெண்டுவாக இருந்தாலுமே நம்ம காவேரி இவ்வளோ சைலண்டாக உட்காந்துருக்க மாட்டாங்களே. ஸோ ஆன் ஸ்க்ரீன்லேயே ஏதாச்சும் டைலாக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் தான் அவங்க சைலண்டாக இருப்பாங்க. ஆஃப் ஸ்க்ரீன்லேயே நம்ம சுட்டி தான் காவேரி பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு மாதிரி துருன்னு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சைலண்டாலாம் உட்கார மாட்டாங்க. அது பக்கத்தில் பாப்பா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ சைலண்டாலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஆன் ஸ்க்ரீனாக இருக்குமோ எனக்கு டவுட் இருக்குது. எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, என்னோட கெஸ் தான் இது. பட் ஏன் இவங்க இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க? அது பக்கத்தில் நம்ம குட்டி காவேரி இருக்காங்க, அம்மு இருக்கும்போது. ஸோ இவங்க இவ்வளோ சைலண்டாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் பிஃபோர் கடத்தலா இல்லை ஆஃப்டர் கடத்தலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்ருக்கு. என்னோட கெஸ் ஆஃப்டர் கடத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு சீன் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் கடத்தல் சீனில் நம்ம பாப்பா வந்து யூனிஃபார்மில் இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இது ஆஃப்டர் கடத்தினதுக்கு அப்புறம் தான் நான் நினைக்கிறேன். இதோட தாட் தான். மேபி இந்த கடத்தல் சீன் அதுக்கப்புறம் அதை யோசிச்சு என்ன நடந்திருக்கும், இந்த எங்கேயோ அவங்களுக்கு ரிமெம்பர் வந்த மாதிரி இங்கே பாப்பா இருக்கதே மறந்துட்டு அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு திங்கிங்க்கு போயிருப்பாங்களோ, அந்த மாதிரி சீன்ஸ் மேக் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு லைட்டாக தோணுது. இது என்னோட தாட் தான், தெரில என்ன ட்ராக் வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எதுவும் ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் காவேரி இவ்வளோ டல்லாக சைலண்ட்டாக பாப்பா கூட இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருக்காங்களே, அது ஏன் தான் எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ பார்க்கலாம். மேபி இது ஆன் ஸ்க்ரீன் கற்றுக்கு தான் ஹைலி சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.